ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி ஹண்ட்டு. ஸோ ராத்திரியில் எந்தெந்த இடத்துலலாம் பிரியாணி கடை இருக்குது, ஏதாவது ஒரு பிரியாணி கடையை பிடிச்சி ராத்திரியில் பிரியாணி சாப்பிடணுன்றதுக்காக தான் ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க கோரா ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நிறைய பிரியாணி ஷாப்ஸ் பார்த்தேன். அதில் ஏதாவது ஒரு பிரியாணி கடையை பிடிச்சி அந்த பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத ரிவ்யூவும் சொல்கிறேன், கடையோட அட்ரஸையும் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு மிட் நைட் பிரியாணி ஹண்ட். அதோட பேரல் ரூட்டில் தான் இருக்கும். ஸோ கோரா ஸ்ட்ரீட்டை நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். கோரா ஸ்ட்ரீட்டுன்றாங்க, அது என்ன கோரா ஸ்ட்ரீட்டோ டோரா ஸ்ட்ரீட்டோ தெரில. பட் நிறைய பிரியாணி கடை இருக்கிறத பார்த்து வர வழியில் ஏதாவது ஒரு பிரியாணி கடையில் போய்ட்டு பிரியாணியை சாப்பிடணும், சரியான பசி. இதுதான் மிட் நைட் பிரியாணி ஹண்ட். ஓகேவா? எல்லோரும் ராத்திரி 11-11:30க்கெலாம் வீட்டில் படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் இங்கே அண்ணா நகரில் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக சரியான க்ரௌடு. யாரும் வீட்டுக்கே போக மாட்டாங்க போல, அந்தளவுக்கு சரியான க்ரௌடு இருக்குது. ஸோ இந்த தெருவில் தான் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஃபுட்டோட ரிவ்யூவும் கொடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ், ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். $130 ஆச்சு இது ப்ரைஸு. ஆமாம் ஜி. கடை பேர் என்னது? கொங்கு பிரியாணி. கோரா ஸ்ட்ரீட்டில் இருக்க கொங்கு பிரியாணி தான் இப்போதைக்கு வந்திருக்கும். ஸோ ஒரு பவுலோட சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் வந்து $130. ஒன்றும் பிரியாணி வாங்கிட்டு அப்படியே கொங்கு பிரியாணின்னு சொல்லிட்டு இங்கே கோரா ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று இருக்குது. மிட் நைட் பிரியாணி நைட்டு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 12:40 ஆகுது. ஸோ 12:40க்கு ராத்திரியில் பிரியாணி சோக்குதா? பிரியாணி நடாது கொங்கு பிரியாணி அது இல்லைண்ணா. நைட்டில் பிரியாணி சோப்பு கேட்குதா குமாருன்ற மாதிரி வசிச்சது. சரி நைட்டில் அப்படியே ஊரை சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கோரா ஸ்ட்ரீட் தான் நடக்குது. கோரா ஸ்ட்ரீட். ஸோ ஃப்ரெண்ட்ஸு வந்து மிட் நைட் பிரியாணி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ இந்த ஸ்ட்ரீட் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்க்குறப்போ கொங்கு பிரியாணின்னு ஒரு ஷாப்பு. ஸோ தாராளமாக தான் ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பவுல் வந்து $130 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம். மட்டும் தான் பார்ப்போம். பட் இன்னும் தரல, கேட்போம். போட்டுவாங்க போடுங்க. ஓனர் வணக்கம். ஓனர் இது எத்தனை மணி நேரம் முன்னாடி வந்து அந்த போட்டுருக்கப்போ ஒரு 2 o'clock வரைக்கும் இருக்கும். சரி. ஷாப் வந்து 24 hours பிளான் பண்ணிடுறோம். 24 hours. நோட்டீஸ் பாயிண்ட் 24 மணி நேரமும் கோரா ஸ்ட்ரீட்டில் இருக்குது கொங்கு பிரியாணி வந்து 24 hours ஒர்க் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் ராத்திரி இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஷாப்போட லொக்கேஷன் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் நம்புறேன். ஏன்னா லுக் வைஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு பவுல் ஃபுல்லாக $130 கொடுக்குறாங்க. ஸோ மார்னிங் டைம்லேயே வந்து சில ஷாப்ஸில் 150, 170 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் நைட்டில் 130 ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். கொங்கு பிரியாணி மறந்துடாது. ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்.
பிரியாணியா? ஃபோக்கஸ் பண்ணுறா. பொங்கல் பிரியாணியில் இருக்க ஒரு பிளேட் பிரியாணி மட்டும் தான் வாங்கியிருக்கோம். ஸோ 130 rupeesக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பீசஸை கிட்ட பீசஸ்ஸு. ஸோ ஒரு பவுல் ரைஸ் ஃபுல்லாக 130 rupees கொடுத்துருக்காங்க. கடையோட அட்ரஸ் இப்போ இருக்கு தெரியல. ஸோ போகும்போது ஓனர் கிட்ட கேட்கலாம்னு சொல்லியிருக்கேன். அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் நான் டெஃபினட்டாக கொடுக்குறேன். ப்ளஸ் ஷாப்போட நேம் வந்து கொங்கு. டோன்ட் ஃபர்கெட் தட். கோரா ஸ்ட்ரீட்டில் இருக்க கொங்கு பிரியாணி. டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கிளம்பலாம். குறுகுறுன்னு பார்க்குறாங்கடா எல்லாம். வாடா அங்கே நின்று சாப்பிட்லாம் தான் பார்த்தோம். பட் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வேடாக இருந்தது. எல்லா இடத்துலையும் சாப்பிட முடியல. ஸோ அதனால் அதே ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து நடு தெருவில் பிளேட்டை வச்சுட்டு சோரியை கையிலையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருக்கோம். அழகாக படுத்து தூங்கியிருக்கோம். சுத்தம் முடிச்சுட்டு நம்ம கோரா ஸ்ட்ரீட்டு டோரா ஸ்ட்ரீட் கூப்பிட்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டானுங்க. கடைசியில் ஷிஃப்ட்டு முடிச்சு சரியான டயர்டில் இருந்தேன். சரி 2-3 நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு அதாவது ஒரு வீடியோ போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஆக்சுவலாக மிட் நைட் பிரியாணி ஹண்ட்டு தான் பிளான் ஆக்சுவலாக. சரி மிட் நைட் பிரியாணினா எங்கே போகலாம் என்னன்னு சஜஷன் கேட்குறப்போ இவங்க சொன்ன ஒரே தெரு பேர் வந்து கோரா ஸ்ட்ரீட். அடிக்கடி வருவானுங்க போகிறாங்க கோரா ஸ்ட்ரீட். கேட்டால் சாப்பிட வந்துன்றானுங்க. எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்து பார்த்தா உண்மையிலே இது நைட்டு மாதிரி தெரியல, பகல் மாதிரி இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது எல்லா இடத்துலையும். சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. டேஸ்ட் வைஸு குட்டு. சூடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மட்டும் சூடாக இருந்ததுன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். தாராளமாக சிக்கன் பீஸஸும் இருக்குது. கோழி போட்ட அவுச்ச முட்டையும் இருக்குது. கொஞ்சம் குருமா ஊற்றிருக்காங்க. ஸோ தாராளமாக இருக்குது. தாராளமாக ஒரு ஆள் இல்லை 2 ஆள் கம்ப்ளீட்டாக சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சைலண்ட்டாக பொத்திக்கிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டியது தான். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் நைட் டைமில் வருது செம்ம ஜாலியாக இருக்குது. யாரெல்லாம் நைட்டு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்க்கு எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும். நடந்துகிட்டே போகும். நீ சாப்பிடு. இல்லை என்ன சாப்பிட்றது கட் பண்ணிட்டு நான் சரி. நார்மல் பிரியாணி ரைஸ் மாதிரி கிடையாது. இந்த மட்டன் பிரியாணிக்கெலாம் ஒரு ரைஸ் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட இந்த பிரியாணியை அந்த சால்னா தொட்டு தேங்கப்பா பின்னிட்டாங்க. சால்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணியை விட சால்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நார்மலாக கத்திரிக்காய் பச்சடி மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் சால்னா உண்மையிலே இந்த கிரேவி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்காகவே வாங்கலாம் தாராளமாக. பீசஸும் நல்லா வெந்துருக்கு. ஸோ நான் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கிறவங்க குடுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களும் பசிக்குது போகுது. ஸோ கேட்டு அவங்ககிட்ட இருக்குது சரி. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் லைஃப். எங்கே பார்த்தாலும் க்ரௌடு மட்டும்தான் மிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல கூட க்ரௌடு இல்லாமல் பார்க்கவே ஈவன் இந்த முத்து சந்துக்குள்ளே இந்த அளவுக்கு க்ரௌடான அளவுக்கு ஆச்சரியம். ஆக்சுவலாக வேறு ஒரு 3 ஸ்பாட் ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் நைட்டு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலை இவங்க கொடுத்த சஜஷன் படி தான் இந்த கோரா ஸ்ட்ரீட்டுக்கே வந்து உண்மையிலே ஒர்த்தான ஸ்பாட்டு. வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையிலே சூப்பரான ஸ்பாட்டு. மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஃபுட் ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே எப்பப்பாரு சோறு பட் எல்லா இடத்துலையுமே ஃபுட் ஷாப்ஸ் மட்டும் தான் இருக்குது. பிரியாணி ஷாப்ஸும் இருக்குது, சாண்ட்விச் ஷாப்ஸும் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப்ஸும் இருக்குது. முக்கியமாக காரமாக சாப்பிட்றதுக்கு நல்லா தாக்கமாக இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இதோட முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றது இனிமேல் தான் டிசைட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ராத்திரி வெளில கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. நைட் எங்கெல்லாம் போகணுன்னு தோன்றோ எல்லா இடத்துக்கும் போய்ட்டு எல்லா ஃபுட்ஸும் ட்ரை பண்ணலான்ட்டு தான் இப்போ வரைக்கும் என்னோட பிளான். ஸோ இந்த பிரியாணியை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் எங்கன்றது இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஆன் த வேலை நாங்கள் எதாவது டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஆன் த வேலை கண்டிப்பாக
அதை பற்றி சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நேரமாக நானே பேசிகிட்டு இருக்கேன், சாப்பாடை கண் முன்னாடியே வச்சுட்டு இந்த சோறு அதனால் அவங்களுக்கும் பசிக்கும். சாப்பாடு அவங்ககிட்ட கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம். அப்படி போங்க. கடைசியில் நடுத்தண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டா சோறோட ஃபைனலாக தெருவா ஊரா நாய் படாத பாடுபட்டு நைட்டு எத்தனை மணிக்கு அந்த ஹோட்டல் போனோம்? கோரா ஸ்ட்ரீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி மேலே இருக்குங்க. எப்படியோ ஒரு 2 மணின்னு நினைக்கிறேன். டைம் கூட எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2 மணிக்கு அங்கே பிரியாணி சாப்பிட்டு ஆன் த ஸ்பாட்டை டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என் கூட வந்தவன் அவன் நொந்து செத்து சுண்ணாம்பாயி படுத்துட்டான் ஸ்டேரிங் மேலேயே. போனமாவில் அது ஒன்று மட்டும் தான் மிச்சம். அப்படியே அங்கேருந்து கோரா ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பணும். கோரா ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே வேளச்சேரி போனோம். வேளச்சேரியில் வந்து ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் அடாது அங்கே போனால் அங்கேயும் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட், அது கோராவோட டைப்புன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் எல்லாம் கடையை சாத்தி கழுவிட்டு இருக்கானுங்க பாத்திரத்து. என்னடா இது, ஏதாவது சாப்பிடணுமே, பசி எடுத்துக்கிச்சு திருப்பியும். சரின்னு வேளச்சேரிலேருந்து அப்படியே நுங்கம்பாக்கம் வந்தால் அங்கங்கே போலீஸ் செக்கிங்கு பிடிச்சி வச்சு தாறுமாறாக செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் ஷாப்ஸ் எதுவும் கிடையாது. நுங்கம்பாக்கம்லேருந்து அப்படியே அரும்பாக்கம் போனோம். அரும்பாக்கத்தில் போனால் சுத்தம் கடை எதுவுமே கிடையாது. அரும்பாக்கத்துலேருந்து அப்படியே வடபழனி ரூட்டு பிடிச்சி அசோக் பிளருக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு குட்டி அணையில் வந்து பிரியாணி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் இன்னும் கேட்கல, போய் கேட்க போகிறோம் பிரியாணி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருந்ததுன்னா வாங்குவோம். கரெக்டாக சொல்லணும்னா இருந்தா பூமிக்கு, இல்லை சாமிக்கு கிளம்புவோம். இந்தாங்க அந்த தள்ளுவண்டி கடை, சாரி அந்த குட்டியான கடை. பிரியாணி இருக்கா இல்லையா முதல்ல செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போய் கேட்கலாம், இருக்குன்னு வேண்டிக்கலாம். பிரியாணி இருக்கா ஒரு வண்டி ஓகே அண்ணா, ஒரு நிமிஷம் வண்டி வர வச்சுருக்கேன். இதாங்க அந்த பிரியாணி கடை. அசோக் பில்லர் கிட்ட இந்த குட்டி அணையில் வச்சு பிரியாணி விற்றுட்ருக்காங்க. ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் இந்த பிரியாணி இருக்குமா. ஸோ அங்கே இங்கேயும் ஷூட் பண்ணி கடைசியில் ஒரு பிரியாணி கடையை கண்டுபிடிச்சி ஒரு பார்சல் பிரியாணியும் வாங்கிட்டு இருக்கோம். கொடுத்த உடனே போயிட்டு கப்புன்னு சாப்பிட வேண்டியதான். அதனால காருக்கு இலை இல்லாதனால ஷீட் என்னங்க, அப்புறம் கமெண்ட்ஸில் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் காலேஜ் எல்லாத்துலேயும் போயிட்டு தான் இருக்கிறாங்க மோஸ்ட்டாக. ஓகே இன்னும் எல்லாம் காலேஜ். கார்த்திக்ஸ் Vlog Kingdom. கார்த்திக்ஸ் Vlog Kingdom. கார்த்திக் Vlog Kingdom. ஒரு வழியாக பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு, காசையும் கொடுத்தாச்சு, சேஞ்சும் வாங்கிட்டோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். மணி இப்போ கரெக்டாக 4:35 ஒரு பிளேட் பிரியாணி. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்னா ஓகே. 130 வந்து ரோட்டான ஃபுட் தான் வாங்கியிருக்கோம். நம்ம நல்லாயிருக்கும். ஊருலாம் ஃபுட்லேருந்தே அதிகமாக பசி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பசிக்கல ஒரு பிளேட் சாப்பிட்றேன். ஆல்ரெடி கூட வந்தவனா ரொம்ப சீரழிஞ்சுட்டான். இனிமேல் கூட்டம் வருவானாவும் தெரியாது. என்ன பண்ண இதில் இவன் வேற
ஓகே தாங்க, போதாக தான் இருக்குது. நைட்டு மீன் விடிய காலையில் 4 மணிக்கு இவ்வளோ பெரிய சிக்கன் லெக் பீஸு, ஒரு எக்கும் இருக்குது, ஆனியனு, பச்சடி, இது எல்லாமே சேர்த்து 130க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லர் கிட்ட, நம்ம அசோக் பில்லர்லேருந்து லெஃப்ட் சைடு ரோடு எடுக்கும். ரோடு எடுத்திங்கன்னா இதோட லேண்ட்மார்க் வந்து பஞ்சாபி ஹேண்ட்லூம் வேர்ல்டு அப்படின்ற ஸ்பாட்டுக்கிட்ட இந்த தள்ளுவண்டி கடை ஒன்று இந்த குட்டி அணையில் வச்சு பிரியாணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்த்தான ஸ்பாட்டுங்க. உண்மையிலே யாருக்கெல்லாம் 4 மணிக்கு பசி எடுக்குதோ தயவு செய்து இங்கே வாங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் லெக் பீஸு நல்லா வெந்திருக்கு. உண்மையிலே நல்லா வெந்திருக்கு. ஒழுங்காக அங்கேயே மொத்த விளாகையும் முடிச்சுட்டு வந்துருக்கலாம். கொழுப்பு எடுத்து போயிட்டு வேறு ஏதாவது ஸ்பாட்டில் ஃபுட்டு இருக்கான்னு தேடி அலைஞ்சதில் 2 மணிக்கு ஆரம்பித்தோம். விடிய காலம் 4:30 மணி ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஹோட்டல் ஓப்பன் ஆகிடுது. அப்படின்னு இந்த வண்டியில் பிரியாணி கொடுத்தாங்க. சரி, பிரியாணி விட்டால் சாப்பாடு கிடைக்காது, நல்லா பசி அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதை ஒரு பிளேட்டை வாங்கி உள்ளே தள்ளிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் யாருக்கெல்லாம் நைட்டில் எந்தெந்த ஹோட்டல்லாம் திறந்துருக்குன்னு தெரிஞ்சுதோ தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அது தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நைட் டைமில் நீங்கள் சொல்கிற ஹோட்டல்ஸ்லாம் போயிட்டு கண்டிப்பாக ஃபுட் ரிவ்யூவும் எடுத்து போடுறேன். சைமல்டேனியஸ்லி ஃபுட் ப்ளாகிங்கும் எடுத்து பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.